ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பத்தி பார்க்க போறோம்னா ஒரு கோஸ்ட் டோரேமான் கேம் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க பாருங்க, ரெட் கலர்ல இருக்கும் டோரேமான். அதான் மேட்சுக்குள்ள வந்தாச்சு. நம்மளோட வீடு எரிஞ்சு போச்சு. ஸ்டோரி மாதிரி காட்டுறாங்க. நம்மளோட வீடு எரிஞ்சு போச்சு. அதற்காக நம்ம ஹோட்டல்ல தங்க போவோம். அந்த ஹோட்டலோட மேனேஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா டோரேமான். அந்த டோரேமன் வந்து நம்மள்ட்ட காசு இல்லை, அதனால அதோட வேலைகளை நம்மளை வச்சு வாங்கிக்கும். அவ்வளவுதான் அந்த கேமோட ஸ்டோரி. அதுக்கடுத்து மர்மமான முறையில் ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. அதை பற்றி தான் இந்த கேம்ல காட்டியிருப்பாங்க. நாங்கள் இப்போ டோரேமன்ட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம். சார், என்கிட்ட வீடு எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் இந்த ரூம்ல தங்கிக்கிறேன். வாட்? ஓகே சார். தம்பி என்னப்பா? சார், வீடு எரிஞ்சு போச்சு சார், ஒரு நாள் தங்க இடம் கொடுத்தா நல்லது சார். ஓகேப்பா தம்பி, போய் தூங்கிக்க பெட்டில். ஓ தேங்க்யூ சார். எப்படியே நல்ல மனுஷர் இருப்பாருக்குள்ள டோரேமான், நல்ல மனுஷரு. நம்மளை தூங்க விட்டாரு. இவ்வளோ நல்லவர்னு தெரிஞ்சிருந்தா வீடே நமக்கு தேவையில்லை, தினமும் இங்கேயே வந்து தூங்கிட்டு போயிருக்கலாம் நம்ம. சரி ஓகே. என்னடா அது சுருள் அட்டாக் மாதிரி இருக்கு. நமக்கு தூங்க இடம் கிடச்சிச்சா அதுவே நமக்கு போதும், தூங்கிடலாம். டே நைட் 1. எவன்டா அவன் ராத்திரி போல வந்து கதவை தட்டுறது? என்ன கைஸ், தூங்குற நேரத்துல இந்த மாதிரி கதவை தட்டினா எப்படி கைஸ் நம்ம தூங்க முடியும்? டோரேமான், நீ என்னடா இங்க வந்திருக்க? என்னடா என்னாச்சு? தம்பி, காசே கொடுக்காம ரூம்ல வந்து தூங்கிக்கிட்டு இருக்க. சார், நான் தான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட காசே இல்லைன்னு. அது எனக்கு தெரியும், இப்ப எனக்கு காசு வேணும். என்னது காசு வேணுமா? இப்ப ஒரு ரூபா இல்ல, ஒத்த பைசா இல்ல சார். அப்ப சரி, எனக்கு பணிவடை செய். என்னது பணிவடையா? அப்படின்னா எனக்கு வேலை செய்யணும் அர்த்தம். என்னது வேலை செய்யணுமா? என்ன வேலை சார்? தம்பி, என் பின்னாடியே வாப்பா, உனக்கு நான் வேலை என்னன்னு சொல்லித்தரேன் வா. என்னடா இது, ராத்திரியாடா வேலை கேட்ப? வேலைக்கு கூட்டி போவ? காலையில கிளீன் பண்றேன்டா. காலையில என்ன வேலையா சொல்லுங்க சார். அதெல்லாம் முடியாது, மூடிட்டு என் முன்னாடியே வாடா. இவன் வேற ராத்திரி துரத்தி விட்டுருவான் போல. நம்ம இப்ப தூங்கணும்னா இவன் சொல்ற வேலையை செஞ்சாதான் தூங்க முடியும். ஓகே, இவன் பின்னாடியே போலாம். எங்கடா குட்டி போற? எவ்வளவு தூரண்டா இருக்கு? இங்க பாருங்க, மாடியா இருக்கு. என்னடா ரூமா? சரி ஓகே, வந்தாச்சு. எப்படியும் இங்க இது அந்த டக் லைஃப்ல இருக்க மாதிரி இருக்கு, அந்த நாய் பொம்மை. ஒருதான்ப்பா இந்த கடையோட ஓனர். ஏன் இப்ப என்னாரு? ஒரு செத்து 5 வருஷம் வச்சு, அதோட இந்த கடையை நான் ஆட்டைய போட்டேன். ஓ அப்படியா? இப்ப ஏன் சார் அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லப்பா தம்பி, அவர் இந்த ரூம்ல தான் தங்கிட்டு இருப்பாரு. அவரோட ரூம்ல அப்படியே கொலை பண்ணதே நான் தான். என்னது கொலை பண்ணதே நீ தானா? ஐயோ ஆமாப்பா தம்பி, அவர் கொலை பண்ணதுல வந்து அந்த ரத்தத்தை கூட யாரும் கிளீன் பண்ணல, இன்னும் அப்படியே இருக்கு. நீ கூட பாரு. அட ஆமாங்க கைஸ், இங்க பாருங்க, அப்படியே ரத்தம் அப்படியே இருக்கு. என்னது என்ன சொல்றதுன்னு தெரியல. என் முதலாளியை நானே கொண்டுட்டேன் இந்த கடைக்கு ஆசைப்பட்டு. சரி சரி சார், நம்மளை கொலை பண்ணிதான் போலயே. இப்போ என்ன சார் நான் பண்றது? இங்க இருக்க ரத்தத்தை நீ என்னப்பா தம்பி கிளீன் பண்ணணும். ஓகே சார், கிளீன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ரூம் எல்லாம் சுத்தி பாத்துக்கிறேன். என்னடா அது பூச்சிலாம் வளர்க்குறீங்களா அந்த இடத்துல? என்னடா இது, என்னடா இந்த அட்டாக் பண்ணுது? அவ்வளவு நம்மளோட சோழி முடிச்சு கீழே ஆக்கி விட்டாங்க. என்னாச்சு இப்ப? என்னாச்சு இங்க பாருங்க, கண்டெய்னர்லாம் கிடக்கு. ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருக்கீங்களா என்னைய? சரி மேல போய் பார்க்கலாம். இங்க பாருங்க கைஸ், எதுவுமே இல்ல. சரி, இந்த ரூம்குள்ளதான் அவர் நிப்பாரு. இங்க பாருங்க, என்ன நின்றுட்டு இருக்கான். தம்பி, எப்பப்பா கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ற? நான் என்னத்த கிளீன் பண்றது? தம்பி, இந்த ரத்தத்தெல்லாம் நீ தான் கிளீன் பண்ணணும். இது ரத்தத்தை நான் கிளீன் பண்ணணுமா? ஏன் நீ என்ன பண்ற? தம்பி, இன்னைக்கு ராத்திரி தூங்கணுமா வேணாமா? இல்ல சார், தூங்கணும். ஆனா ரத்தம் கிளீன் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல, அதனால. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நீ தூங்கணும்னா ரத்தத்தை கிளீன் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, ஒரு நாள் தூங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது. ஹோட்டல்ல எல்லாம் காசு கொடுக்காம போயிடாதீங்க கைஸ், எங்கேயும் போயிடாதீங்க. இந்த மாதிரி வேலை, பயங்கரமான வேலைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரூம் என்ன திறக்க முடியல. இந்த வீட்டுல பாதி ரூம் திறக்கவே முடியல கைஸ். இதுக்குள்ளதான் அந்த பூச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த ரூம்குள்ள போகவே கூடாது நம்ம. சரி ஓகே, ஏதோ ஸ்டோர் ரூம் அப்படின்னு காட்டுறாங்க. ஸ்டோர் ரூம் இப்ப நான் எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது?
ஸ்டோர் ரூம். அவன் வேற அங்கேயே நின்றுட்டு இருக்கான் ஏதோ பொம்மை மாதிரி. இதை காட்டுறேன், இங்க பாருங்க. ஏன்டா இன்னமும் இங்கே நின்றுட்டு இருக்கா? இங்க காதல் வந்தா சொல்லுவானே. தம்பி என்னப்பா சொன்ன? இல்ல ஒன்றும் இல்லை சார். சரிப்பா, ஒழுங்கா வேலையை பாரு சார். அந்த தொடப்பம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். தம்பி ஸ்டோர் ரூம்ல இருக்கும்ப்பா, போய் தேடுறா. ஸ்டோர் ரூம் கீழே தான்ப்பா இருக்கு. என்னப்பா இங்கே நின்றுட்டு இருக்க? சார் ஸ்டோர் ரூம் கீழே இருக்கா? என்ன சார் பெட்டு பிக்கு அப்படின்னு போட்டிருக்கு, நான் அதனால அதை பிக் பண்ண முடியுமா நினைச்சிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் மாதிரி இங்கிலீஷ் தெரியாத இருக்கு உனக்கு. கீழே இருக்கு, போய் பாரு. ஓகே சார், ஓகே சார். ஆமா கைஸ், டோரேமான் சொல்றதும் கரெக்டு தான். ஏன்னா அது ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறது. டோரேமான் உன்ட்ட தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்தனால உன்ட்ட பாக்கெட்ல ஏகப்பட்ட பொருள் இருக்குமே கிளீன் பண்றதுக்கு, அதை வச்சு கிளீன் பண்ணலாமே. அந்த பொருள் இப்போதைக்கு தெரியல. என் முதலாளியை கொல்லும் போது அதுல பேட்டரி என் முதலாளி ஆட்டிய போட்டாரு, அதனால அதை என்னால யூஸ் பண்ண முடியல, சாரி. சரி ஓகே டோரேமான், நான் விளக்குமாறு எடுத்துட்டேன், இது கிளீன் பண்ண வரேன். என்னடா இங்கே வந்துட்டேன்? ஆமா, அதை எடுக்க வந்துதானே ஆகணும். இதுதான்ப்பா கிச்சனா? கிச்சன் ஷோ. ஓகே, எங்கடா இருக்கு அந்த ரூமு? அந்த ரூம் இந்த இருக்கு. இது ரெஸ்ட் ரூமு. நம்ம போக வேண்டிய ரூம் இந்த இருக்குது, மேலே போய் தான் போகணும். போயிடலாம். கிளியர் டோரேமான் ரூம். பார்த்தீங்களா, கடையை ஆட்டையை போட்டது இல்லாமல் இந்த ரூம் அதோட ரூம் ஆக்கிச்சு. சரி ஓகே, நம்ம கிளீன் பண்ண வேண்டிய வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புவோம். ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். நம்ம ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ண போய் இது நம்மளை கொலை பண்ணி விட்டுருச்சுன்னா அவ்வளோதான். இப்போ நானும் எங்கள் வீட்டுக்கு ஒரே புள்ள. சரி கிளீன் பண்ணியாச்சு. பாருங்க கைஸ், எவ்வளோ ரத்தம். டோரேமானே இப்படியா அவனை போட்டு கொலை பண்ணுவ? சோழியை முடிச்சிருக்கு போல நல்லா. அப்படியே கத்தியால குத்தி கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் அதை. சரி ஓகே. என்னடா கிளீன் ஆக மாட்டேங்குது? என்ன கைஸ் கிளீனே ஆக மாட்டேங்குது. என்னடா இது, ஏதோ அதிர்ச்சி வந்த மாதிரி நிலநடுக்கம் வந்துச்சா இந்த இடத்துல? ஏதோ ப்ராப்ளம் என்னது? மிக்னவர் சோஃபாவா? கீழே ஏதாச்சும் சோஃபா இருக்கா? சோஃபான்னு போட்டிருக்குதுல. சோஃபா ரூம்ல ஏதாச்சும் இருக்கா ஒரு சோஃபா? இங்கேயும் இதுவும் இல்லை. சரி ஓகே, இப்போ எங்க இருக்கும் இது? ரெஸ்ட் ரூம் இங்க இருக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. மேலதான் நினைக்கிறேன். ஆமா, மேல அங்கனக்குள்ள இருந்துச்சுங்களே சோஃபா. அந்த சோஃபால தான் பிரச்சனை நினைக்கிறேன். எங்க போய் பாத்திரலாம். இந்த இருக்கு சோஃபா. இந்த சோஃபாவா? இந்த சோஃபால எதுவும் இல்லை. இந்த ஏதோ காட்டுது. ஓகே, என்ன போட்டிருக்கு? தம்பி என்னப்பா ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். இந்த ரூமா? ஓகே சரி, ஏதோ ஆகி போச்சு. நம்ம ரூமை கிளீன் பண்ண போயிடலாம். என்னடா இது, ரூம்குள்ள யாரா இந்த மாதிரி பண்ணி வச்சது? ஒருவேளை இங்க கொலை பண்ண ஓனரோட ஆவிதான் இங்க வந்திருக்கோ? இத போய் டோரேமான்ட்ட முதல்ல சொல்லியே ஆகணும், இல்லாட்டினா அவ்வளவுதான், நம்மளோட சோழி முடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் நினைச்சு நம்மள அந்த பேய் போட்டு தைக்கிறாம நம்ம டோரேமான் கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் விஷயத்த சொல்லிடலாம். எங்கடா இருக்கு? எங்கடா டோர் காணோம்? இன்னொரு டோர் இருந்தாதான்டா. டோரேமான் என்னடா கத்துற? வந்துட்டே சார். அந்த ரூம்ல ஏதோ நிறைய பொருட்கள்லாம் கீழே வந்து கிடக்கா. ஆமா ஆமா, எங்களோட முதலாளி. என் முதலாளி தினமும் வந்து அந்த பொருளெல்லாம் கீழே தள்ளி விட்டு போயிடுவார். ஓ அப்படியா? அதெல்லாம் நீ தான் அடங்கி வைக்கணும். ஓகே, வேக்யூம் கிளீனர் இருக்கு, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க. ஓகே ஓகே சார். என்னது என்னதுடா அது? இதை போய் டோரேமான்ட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். போய் கொடுக்கலாம். இந்தா டோரேமான் வச்சுக்கோ. என்னடா இது? டோரேமான் இந்தா வச்சுக்க டோரேமான். டோரேமான் வாங்க மாட்டேங்குது கைஸ். எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்குது. அந்த சுருளுக்குள்ள இதை தூக்கி பண்ணுமோ? ஆமா கைஸ், சுருளுக்குள்ள தூக்கி போட்டாச்சு. ஓகே, இந்த மாதிரி எத்தனை பொருள் கண்டுபிடிக்கணும்னு தெரியலையே. சரி ஓகே, எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இப்ப கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல எங்க? என் ரூம்ல எதுவும் இல்லை. மேல போய் ஏதாச்சும் ரூம்குள்ள இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அது வந்து நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியும்.
மேல இருக்கிறது ஒரு 2 ரூம் தான். இந்த ரூம்குள்ள எதுவும் இருக்காது இப்போதைக்கு. இவ்வளோ குப்பை தான் கிடக்கு. இது அவங்களோட சார் வந்து ஆவி பண்ணி விட்டதான். இந்த கடையோட ஓனர் ஆவி வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டு ஓடிடுச்சு. சரி, அது ஏதோ பண்ணிட்டு போகுது. நம்ம மேல எதுவும் ஆகாம இருந்தா ஓகே தான். இங்க பாருங்க, ஏகப்பட்ட பொருள் கிடக்கு. எல்லாம் ஸ்நாக்ஸ் கிட்ட போறேன். ஸ்நாக்ஸ் தான் ஓவரா போடுவார் போல ஓனருக்கு. இங்க பாருங்க, ஓனரோட போட்டோலாம் இருக்கு. சரி, ஓகே, கீழே போய் பார்க்கலாம். இந்த ரூம்ல எதுவும் இல்லை இப்போதைக்கு. இன்னொரு ரூம்ல பேய் பூச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை போய் நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி அது திரும்பி நம்மளை அட்டாக் பண்ணி நமக்கு சொல்லி முடிச்சு போய் அதெல்லாம் எதுக்கு பிரச்சனை. இந்த ரூம்லயும் பார்த்துக்குவோம். எதுக்கும் ஒரு பொருளுக்குள்ள 2 பொருள் இருந்தா நமக்கு தான் எடுத்துட்டு போயிடலாம் டக்குன்னு. என்னடா குறுகுறுன்னு பாக்குற? தம்பி, கிளீன் பண்ணியா இல்லையாப்பா? இல்ல சார், கிளீன் பண்ணணும் இனிமேதான். டக்குனு கிளீன் பண்ணப்பா. தூக்கம் வரலையா உனக்கு? இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு விடியறதுக்கு. ஓ அப்படியா, சரி ஓகே. மோட்டர் கிடைச்சிருச்சு. அடுத்து இன்னும் ஒரு பொருளா 2 பொருளா தான் டக்குன்னு கிளியர் பண்ணி விட்டுருவோம். கவலைப்படாதீங்க. பெட்ரூம் இந்தாங்க, இதையும் போட்டுடலாம் இப்ப. என்னடா அது? போட்டாச்சு. என்னடா டக்குன்னு வந்து தொலைய மாட்டேங்குது. என்னடா இது? கிச்சன். அவ்வளோ. என்னடா இது? துணிப்பை மாதிரி இருக்கு. துணிப்பை இல்லாம அதுக்குள்ள போய் போடணும். சரி ஓகே, அவங்க என்னென்ன சொல்றாங்களோ போய் போட்டுருவோம். அதுக்கடுத்து நமக்கு ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டிராப் பண்ணியாச்சு. ஏய் இப்ப ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சுல. வாங்க, ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். ஒண்ணுமே இல்லை. சரி ஓகே, அதுக்கடுத்து ரூம் இருக்கான்னு போய்க்கலாம். வெளியில் ஏதாச்சும் கிடக்கான்னு பார்க்கலாம். இந்த டோரை திறக்க முடியுமா? இந்த டோரை திறக்கவே முடியல நம்மளால. இதுக்கு கீயும் ஆப்ஷன் இருக்கான், என்னன்னே தெரியல. சரி, இதுக்குள்ள எதுவும் இல்லை. நம்ம இதுக்குள்ள இந்த ஒன்னையும் எடுத்துட்டு போயிட்டோம். இல்ல சரி, எதுவும் இல்லை. என்னடா குறுகுறுன்னு பாக்குற? ஏன் உங்களோட கலர் ப்ளூல இருந்து ரெட் கலரா மாறிட்டீங்க? அதுவா, ஓனரை கொன்னதே நான் தான். அவனோட ரத்தம் பட்டு அதனால என் உடம்புல இருக்க ப்ளூ கலர்ல ரெட் கலரா போயிடுச்சு. ஓ அப்படியா? என்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் கைஸ். இவன் நம்மளை போட்டு தாக்க வாய்ப்பு இருக்கு. என்னடா இது? எந்த ரூம்லயும் ஒன்றும் கிடைக்கவும் மாட்டேங்குது. ஏதோ வேக்யூம் கிளீனர் இருந்தால் தான் கிளீன் பண்ண முடியும்னு தெரியும். என் கூட சொன்னா வேக்யூம் கிளீனர் இருந்ததை கிளீன் பண்ண முடியும்னு. இப்போ வேக்யூம் கிளீனருக்கு நம்ம எங்கே போகிறதுனே தெரில. ஏன்னா எல்லா ரூம்லையும் பார்த்துச்சு. இந்த ரூமை திறக்க முடியல. டாய்லெட் தானே, டாய்லெட்டும் ஏன்டா திறக்க முடியாத மாதிரி வச்சிருக்கீங்க? இந்த ரூம்குள்ள ஒரு பூச்சி வாழுது. இதெல்லாம் போகவே கூடாது. இந்த ரூமுக்கு போகலாம், ஆனால் இந்த ரூமுக்கு போகலான்னு போட்டிருக்கேன். ஆனால் என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, இது கிட்டக்க போகலாமா? அட்டாக் பண்ணிடுமா? கிட்ட போய் பார்க்கலாம். என்னடா, அது 2வது வாட்டி நம்மளை போட்டு குழந்து விட்டுருச்சு. திரும்பி நம்ம அதே இடத்துக்கு வந்துருக்கோமா? பார்க்கலாம். ஆமா கைஸ், அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்போ நம்ம. சரி ஓகே, வெளில வந்துடலாம். நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே ஒரு வேக்யூம் கிளீனர் கிடக்கு. புரிஞ்சிருச்சு கைஸ். என்னன்னா, நம்ம என்னென்ன பொருள் அதுக்குள்ள போடுறோமோ அதெல்லாம் நமக்கு அந்த பொருளாக ஒன்று சேர்ந்து அப்படியே அந்த மேஜிக் பாட்டு வந்து அப்படியே நமக்கு இதாக மாற்றி விட்டுருது. என்னன்னு கேட்குறீங்கன்னா, அது அப்படியே பொருளாக மாற்றி விட்டுருது. சுருள் மாதிரி ஒன்று இருந்துச்சு உள்ள மேஜிக் மாதிரி, அது அப்படியே பொருளாக மாற்றி விட்டுருது. அவ்வளோதான். வாங்க இப்போ இந்த இதை க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோ வேக்யூம் கிளீனர் ஆன் பண்ணியாச்சு. என்னடா அது அழுக்கெல்லாம் போகவே மாட்டேங்குது. பாருங்க, அப்படியே அசைக்கணும் போல. அப்படியே அது கிட்ட போய் மண்டையை வச்சு அப்படியே அசைச்சாதான் அது டக்குனே இதுவாகுது. வேக்யூம் கிளியர் தலையை அசைச்சாதான் அது அப்படியே கிளீன் பண்ணுது. இங்கே பாருங்க, செவுத்துலலாம் எவ்வளோ ரத்தம், எவ்வளோக்கு அவனை கொலை பண்ணியிருக்கு வெறியோட டோரேமான் நல்ல ரோபோட் நினச்சிட்டு இருந்தா இவ்வளோ கொடூரமான ரோபோட்டா இருக்கு. நீங்களும் டோரேமான் கிட்ட உஷாராக இருந்துக்கோங்க. ரத்தத்தை பாருங்க, எவ்வளோக்கு ரத்தம் இருக்கு. இந்த ரூம் ஃபுல்லா செதற அடிச்சு இருக்கு. அவ்வளோக்கு கொலை. சபா, எப்படியோ டோரேமான்
இந்த நிலத்தை எப்படியே ஆட்டையை போட்டுருச்சு, வீடு எப்படியே ஆட்டையை போட்டுருச்சு. அப்பா இந்த இடத்துல ஒன்று மட்டும்தான் இருக்கு, இதையும் தொலைச்சிட்டோம்னா முடிஞ்சு. சபா அப்படியே கிளியர் பண்ணிட்டீங்க நீங்க. வாங்க டோரேமான்ட்ட போய் சொல்லிடலாம் இந்த விஷயத்த. இது வேற டாக் பண்ணணுமா டோரேமான்ட்ட போய்? சரி ஓகே பேசிடலாம் டோரேமான்ட்ட போய். இந்தடா இது நம்ம ரூமு, இந்த இருக்கு. டோரேமான்ட்ட போய் பேசுகிறோம். சார் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. சரி போய் தூங்குடா பிராசா. சரி நான் தூங்க போலாமா? அதான் தூங்க போலாம்னு சொல்லிட்டு போய் தூங்கிக்கடா பாட்டு. என்னது பாட்டா? ஐயோ இவன் ரூம்ல தூங்குறதுனால என்னெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. சரி உள்ள போய் தூங்கிடலாம் நம்ம. நைட்டு முடிஞ்சு. நைட் 2 ரெண்டாவது நாள். ரெண்டாவது நாள் வந்தாச்சு திரும்பியும். என்ன பண்றது, இவங்கிட்ட தான் வந்து தூங்குற மாதிரி இருக்கு. ஹலோ சார் ரூம் இருக்கா இங்க? இருக்கே. காசு தர மாட்டேன். காசு தரலனா நீங்க எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க. சரி சாப்பாடு தானே, அதெல்லாம் செஞ்சிடலாம். நான் கணக்கா செய்வேன் சாப்பாடு. சரி மிஷின் ரிப்பேரா இருக்கு. மிஷின் ரிப்பேரா இருக்கு சார். அதானே நானும் சொன்னேன், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு வந்து டக்குன்னு ஒரு மிஷினை செஞ்சு எனக்கு சாப்பாடு செஞ்சு விட்றா பாட்டு. என்னது பாட்டு சாப்பாடு செஞ்சு கூடா? சார் தப்பா இருக்கு. என்னடா தப்பா இருக்கு? இந்த ரூம்ல நீ காசு கொடுக்காம தூங்கினா எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துதான் ஆகும். சரி சார் கண்டுபிடிச்சு சாப்பாடை செஞ்சு தொலைகிறேன். என்ன பார்த்தா நீ சொன்ன? இல்ல செஞ்சு தரேன்னு சொன்னேன் சார். ஏதோ தொலைகிறேன்னு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. இல்ல தொலைஞ்சு போன பொருளெல்லாம் கண்டுபிடிச்சு செஞ்சு தரணும்ல, அதனால தொலைஞ்சு போயிருக்கு, அதை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிப்பா டக்குனு செஞ்சு கூட, எனக்கு ரொம்ப பசியில் இருக்கேனா. ஓகே ஓகே செஞ்சிடலாம் சார், கவலைப்படாதீங்க. பர்கர் செஞ்சுதேன் பர்கர். டன் டன் டன். இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா பாத்ரூம்குள்ள பொருள் வைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்குள்ள எதுவும் இல்லை. இதுக்குள்ள போய் பார்க்கலாமா? ஏன்னா மாடியில் வேற 2 ரூம் இருக்கு, அதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு கன்ஃபார்ம். அந்த ரோபோட் டோரேமானோட ரூம்குள்ள போய் பார்க்கலாம். டோரேமானோட ரூம்குள்ள பார்க்கும்போது முதல்ல இந்த படம் கிடைச்சிருச்சு நமக்கு. இதை கீழேயும் போட முடியாது அப்படின்னா நம்ம, ஏன்னா இது வந்து அதை கரெக்டா அதுக்குள்ள போய் போடணும். எப்படின்னா அந்த பாண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ள கரெக்டா போட்டாதான் நம்மளால செய்ய முடியும். இருங்க அதுக்கு இந்த இடத்துல போய் வைக்க முடியாதுன்னு பார்க்கலாம். நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது இப்ப எங்க வைக்கிறது இது எங்க வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன். இவன்ட்ட இருந்தா சார் நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறேன். கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கேட்கிறான். சரி சார் நானே பாத்துக்கிறேன் சார். நான் வேற சிடுமுஞ்சியா இருப்பான் போல, எந்த பொருளா இருந்தாலும் எந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்கான் டோரேமான். காசை வச்சுக்கிட்டு, காசு இல்லைன்னா இந்த மாதிரிதான் கைஸ், ஹோட்டல்ல தூங்க போகாதீங்க சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்குள்ள மாட்ட முடியாதுன்னு பார்த்தேன், இதுக்குள்ளேயும் மாட்ட முடியல. ஏன்டா இது மாட்ட முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் பிரெயினை ரொம்ப நேரம் கசக்கி யோசிச்சேன், இன்னொரு பொருளையும் கண்டுபிடிச்சிடலாம், அப்ப இந்த பொருளையும் இது பண்ணிடலாம் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால விறுவிறுன்னு மாடிக்கு போக ஆரம்பிச்சேன். விறுவிறுன்னு மாடிக்கு போய் இதோட இன்னொரு பொருளை நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். கண்டுபிடிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, டோரேமான் ஒரு பேயின்னு. என்னன்னு கேக்குறீங்களா? டோரேமான் இந்த கடையில ஒரு பேயாதான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அதோட முகம் வந்து அடிக்கடி கோஸ்ட் மாதிரி மாறிட்டு வருது. இது வந்து அதோட பூச்சி. இது வந்து அதை வளர்க்குற ஒரு பெட்டுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு நம்மளால தப்பிக்க முடியாது, ஏன்னா நம்மளாதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க எதுவுமே பொருளை கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி சோஃபாவை சுத்தி போயிருங்க. ஏன்னா பொருள் எப்படி இருந்தாலும் சோஃபாவுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு. கூட பார்த்துட்டோம், ஆனா இருந்தாலும் இன்னொரு தாட்டி பார்த்துக்கலாம், ஏன்னா பொருள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே மேல ஃபுல்லா அப்படியே சுத்தி பார்த்தாச்சு. வேற எங்க இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமாடா பார்ப்போம். எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. சரி நம்மளோட ரூம்குள்ளே பார்த்துடலாம். இந்த கிடக்கு பாருங்க. அப்புறம் தான் யோசிச்சேன்,
இது ரெண்டு செய்யணும். இதுக்குள்ள போட்டாலே போதும் போலீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்தேன். இதுக்குள்ள தூக்கி போட்டோன்னே அதுவே பொருள் செஞ்சு தந்துடும் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும் அப்படின்னால விறுவிறுன்னு கொஞ்சம் தூரம் ஓடி வந்தேன். என்னடா எதுவும் செய்யலை அப்படின்ட்டு டக்குன்னு ரூமை விட்டு வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு திரும்பியும் உள்ள போனேன். அப்புறம் உள்ள போய் பார்த்தா பொருள் கிடைச்சிருச்சு, செஞ்சு கிடைச்சிருச்சு. ஓகே, இதை எடுத்துட்டு போய் கிச்சன் போக சொல்றாங்க. கிச்சன் கிச்சன் அதான் இருக்கு. கிச்சன் கிச்சன் வந்தாச்சு. நான் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி மரம் நினைச்சு இங்க போய் வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஏதோ ரெட் கலர்ல கட்டுச்சு. அப்புறம் அங்க நினைச்சு அங்க பண்ணியாச்சு. மேக் கேக், ஏதோ கேக் செய்ய சொல்றாங்க. என்னடா 3 ஒரே மாதிரி இருக்கு, இதுல எதடா சூஸ் பண்றது? நம்ம நடுவில் சூஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த எடுக்க முடியல கேக்கு அப்புறம் எடுக்கிறது. டேய் இப்போ சைடில் போய் பார்த்தா பிக்கப் பண்ணுச்சு. எடுத்தாச்சு. எடுத்துட்டு போய் டோரேமான்ட்ட கொடுக்க சொன்னாங்க. சார் டோரேமான் சார், இந்தாங்க உங்களுக்காக ஒரு கேக் செஞ்சிருக்கேன். தேங்க்யூ போ தம்பி, இது தந்ததுக்கு நன்றி. போய் நம்மள தூங்கு. அப்பா எப்படியோ நம்மளை தூங்க விட்டாரு ஃப்ரீயாவே ரூம்குள்ள. நல்ல தூக்கம். நைட் 3 தொடக்கிருச்சு. இன்னைக்குதான் நைட் 3. டோரேமான்ட்ட ஏதோ போய் பேச சொல்றாங்க. ஏன்னா அவன்கிட்ட தான் சொல்லி ஆகணும். தம்பி நீ நான் 3ஆம் நாள் வந்திருக்கேன், இன்னைக்கு காசு இருக்கா இல்லையா? இன்னைக்கு காசு இல்ல. சரிப்பா தம்பி, என் கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன். என்ன சார் கண்ணாடி? என்னோட மேஜிக் கண்ணாடி பாருங்க, அதில் பார்க்கல அழகா தெரியுங்க. என்னது அழகா தெரிவிங்களா அதுல பார்க்க? இப்ப நீங்க அழகா சார் இருக்கீங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியுங்க. சரி சார், அழகா தெரியுங்களா? அதுல எப்படி சார் இருப்பீங்க? அதில் நல்ல கண்ணாடி போஸ் கொடுத்துருக்கீங்க தம்பி, அந்த கண்ணாடியை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு தந்துறீங்க. அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார், கவலையப்படாதீங்க. ஓகேப்பா தம்பி, டக்குனு கண்டுபிடிச்சுன்னா உனக்கு ஃப்ரீயாவே இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த மாதிரி மேலே வந்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் செக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு மேலே ஏதாச்சும் பொருள் இருந்தால் டக்குன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குனு வந்து எடுத்துட்டு போய் அதை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மேஜிக் பாத்தில் அதுக்காக சொன்னேன்னா கிடைச்சதே இவ்வளோதான் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு தலை மாதிரி இருக்கு. ஆனால் அதை பார்க்க டோரேமான் தலை மாதிரி இல்லையே. இதை வச்சு தான் மேஜிக் என்னடி செய்யணுமா? இந்த ரூம்குள்ளேயே எதுக்கும் டெஸ்டிங்காக போட்டுப்போம். இங்கிட்டும் ஓகே. இல்லை இந்த ரூம் திறக்க முடியாதான்னு பார்த்துக்கலாம். என்ன ஓப்பனே ஆக மாட்டேங்குது கிட்ட. அது என்னடா போட்டிருக்கு ஒழுங்கா ஆசிக்க முடியலனால. சரி அப்புறம் மாதிரி வச்சுக்கலாம். மேஜிக் இந்த பக்கம் சுற்றி வந்து போங்க எப்பயுமே. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஏதாச்சும் பொருள் கிடக்க வாய்ப்பு இருக்கு. அதற்காக தான் நான் சோப்பாவை சுற்றி போயிட்டு இருக்கேன் எப்போ இருந்தாலும் பொருளை எடுத்தோன்னே. சரி ஓகே, இதை போய் அந்த மேஜிக் பாட்டுக்குள்ளே போட்டுடலாம். நம்ம ரூம் எப்பயுமே இங்கே தான் இருக்கும், நம்ம டக்குன்னு போய் போட்டுடலாம். டோரேமான் சார் இருங்க சார், வரேன் உங்களுக்கு. இதை முதல்ல போட்டுடலாம். மேலே எப்படி இருந்தாலும் இல்லை. என்னடா ஏதாச்சும் ரெடியாகி வருதான்னு பார்க்கலாம். ஏதாச்சும் பொருள் வரல அப்போனா இன்னும் பொருள் போட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பொருள் போட்டால் தான் ஓப்பன் ஆகும். இந்த ரூமு அந்த ரூமு, இந்த ரூம்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இந்த இருக்கு பாருங்க. சொன்ன நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஏதாச்சும் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குவீங்க. இந்த மாதிரி வச்சுருக்கேன், நான் சொன்ன மாதிரி வச்சுருக்காங்களா? வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை எங்கிட்டும் இல்லை. சரி ஓகே, எதையும் போய் நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம் மேஜிக் இதுக்குள்ளே. ஓகே, இன்னமும் வரலையே. அப்போனா இன்னும் ஏதோ ஒன்று போட வேண்டியது இருக்குது, ஏதோ மிஸ் ஆகுது. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ ரூம் போட்டுடலாம். அது நம்ம ரூம்குள்ளே இருக்கான்னு பார்த்துடலாம். நம்ம ரூம்குள்ளே எதுவும் இல்லை. எஜ்ஜிலலாம் பார்க்குறேன், எதுவுமே இல்லை. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வெளில போயிடலாம். இப்போ வெளில போய் வேற எங்கேயும் இருக்காது. தம்பி என் கண்ணாடி இருங்க சார், அதான் சார் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். தான் இருக்கு. இதான் லாஸ்ட்டு பொருள் தான் நினைக்கிறேன். தம்பி டக்குனு கொண்டு போ, என் முகத்தை பார்க்கணும். இருங்க சார், இந்த முடிய போதும் சார். உள்ள போட்டுடலாமா? அவ்வளோதான், உள்ள போட்டாச்சு. இங்கே அப்புறம் இதான் உள்ள இருந்து வெளில வருது. இதான் கண்ணாடி நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதில் க்யூட்டா இருக்காரு கைஸ். எவ்வளோ க்யூட்டா இருக்கு டோரேமான் மூஞ்சி. இது பாரு, ரெட் கலர்ல பேய் மாதிரி. இந்தாங்க சார், இந்தாங்க சார். தேங்க்யூப்பா தம்பி. இங்கே பாருங்க நான் எப்படி இருக்கேன், எவ்வளோ அழகா இருக்கேன் பாத்தியா? ஆமாம் சார், அவரை மட்டும் தான் நீங்கள் அழகா இருக்கீங்க. தம்பி இங்கேதான் நீ தூங்கணும். ஓ சாரி சார், ரெண்டுமே அழகா தான் சார் இருக்கு. சாப்பா போய் தூங்கப்பா தம்பி. அப்பா எப்படியே மழுப்பியாச்சு, நம்மளே தூங்க விட்டாரு. நம்ம தூங்க வந்தாச்சு.
நைட் 4 நைட் 4 தொடங்கிடுச்சு. இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஸ்டார்ட் டு டோரேமானா? சரி, நம்ம ரூம்ல இருந்து எந்திரிச்சு போயாச்சு. என்னடா இவன் கூப்பிட்டுட்டா இருக்கான். என்ன சார் உங்களுக்கு? தம்பி தம்பி, என்னோட மணி பர்ஸை காணோம், அதை கண்டுபிடிச்சு தெரியா? எங்க சார் இருக்கு? நம்ம மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லாஸ்ட் ரூம் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்குப்பா, போய் பார்த்து எடுத்துட்டு வரியா நமக்கு? சரி சார். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ரூமா ஸ்டோர் ரூமா சார்? இல்லப்பா, மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குல்ல ஒரு ரூம், லாஸ்ட் ரூம், அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா நம்ம பர்ஸ். அதை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுப்போம். ஓகே சார், உங்களோட பர்ஸ் தானே எடுத்து வரணும், அதெல்லாம் ஈஸியாக எடுத்துட்டு வந்துடலாம் சார். அதுக்குள்ள எவ்வளோ சார் இருக்கு? 2000 இருக்குப்பா. ஓ, 2000 இருக்கா? ஓகே சார். இந்த ரூம் தான் சொல்றாரு நினைக்கிறேன், உள்ள போயிடலாம். ஏன்னா எதுவுமே இல்லை, காலியாக கிடக்கு. இந்த ரூம்குள்ளேயே நம்மளை வர சொன்னாரு. எதுக்கு? சரி, பர்ஸு கிடக்கான்னு பார்க்கலாம். என்னடா இது போட்டு தைக்கிறார் நம்மள? இது லாஸ்ட் நைட்டா? இந்த டோரு என்னடா அது? சார் சார், என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? அச்சோ அண்ணா, உன்னை வீடோட வச்சிருந்தது ராத்திரி வீட்டுக்கு டின்னரா வச்சு கத்தான். என்னது? இரா, நான் திரும்பி வருவேன்டா. என்ன பண்றதுன்னு தெரியல கைஸ், இவனை கொள்றதே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? ஃப்ரே பண்ண முடியல, ஃப்ரேமும் பண்ண முடியலனால இதுக்கடுத்து உனக்கு கொள்றதே கஷ்டமா இருக்கு கைஸ். லாஸ்ட் நைட்டு திரும்பி விளையாண்டுட்டு இருப்பேன், ஆனா என்னால அவனை முடிக்கவே முடியல. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் திரும்பி ரிட்டர்ன் வந்து என்னென்னவோ பண்ணி பார்ப்பேன். ஏதோ மேலே போக சொல்றாங்க, வீட்டை விட்டு வெளில போக பார்ப்பேன், அப்படியும் முடியாது, வந்து கொண்டுருவான். அதுக்கடுத்து திரும்பியும் மாடிக்கெல்லாம் போக முயற்சி பண்ணேன். மாடிக்கு போனா திரும்பி அங்கிருந்து ஒரு டோரேமான் வந்துகிட்டு இருக்கும், இங்க ஒரு டோரேமான் இருப்பான், அப்புறம் சைட்ல ஒரு டோரேமான் வந்துட்டு இருப்பான். அது என்னன்னு தெரியல, 2-3 டோரேமான் வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்மளால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியல, நம்மளால இந்த கேமை ஜெயிக்கவும் முடியல. அதனால இந்த கிளிப்பை ஆட் பண்ணிருக்கேன். நீங்க யாராச்சும் இந்த கேமை முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா த டோரேமான் ஹோட்டல் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கேமோட ப்ரொஃபைல் வந்துடும். நீங்க வாட்டுக்கு இந்த கேமை ஏற்றி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பை கைஸ். இங்க பாருங்க, போக பார்ப்பேன், தப்பிச்சிட்டேனா? இப்போ இந்த பக்கம் போயிட்டு நம்ம ரூம்குள்ள போய் பார்ப்பேன். இந்த பொருளை உள்ள போகணுமோ டக்குன்னு ஓடி வந்துடுவோம். அப்பயும் வந்து நம்மளை கொண்டுருவாங்க. நம்ம எந்த பக்கம் போக முடியாது, நம்மளால போகவே முடியாது. மாடிக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா மாடிக்கும் போக முடியாது, ஏன்னா மாடி இருந்து ஒருத்தர் வேற எங்கே வந்துட்டு இருப்பான். ஓகே, பை கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, லாஸ்ட்ல அந்த கடை ஓனர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதை மட்டும் என்னன்னு கேட்டுக்கிறேன். இவனை மாதிரி நீங்க யாராச்சும் இந்த கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் த டோரேமான் ஹோட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணிருங்க. இவனை மாதிரி வந்து நீங்களும் அடி வாங்கிட்டு போங்க. ஓகே, பாய்.